ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய காலதாமதத்தை கருத்தில் கொண்டு ஆயுள் தண்டனையாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு 1998ஆம் ஆண்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டில் மூவர் சார்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கருணை மனுக்கள் 2011ஆம் ஆண்டில் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் மூவரையும் தூக்கிலிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் சந்தன கடத்தல் வீரப்பன் கூட்டாளிகள் 4 உள்ளிட்ட 15 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த ஜனவரி 21ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கருணை மனு மீது ஜனாதிபதி முடிவெடுப்பதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய காலதாமதத்தை பிரதான காரணமாக கொண்டு அவர்களது தண்டனையை குறைப்பதாக உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் கூறியிருந்தது. அதையடுத்து கருணை மனுக்கள் மீது முடிவெடுப்பதில் 11 ஆண்டுகள் காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தை சுட்டிக்காட்டி முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையையும் குறைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமரை கொன்றதற்காக மூவரும் ஒருபோதும் வருந்தவில்லை என்றும், எனவே தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு மூவரும் உகந்தவர்கள் அல்ல என்றும், கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட தாமதத்துக்கு நியாயமற்ற காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் மத்திய அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் செவ்வாயன்று தீர்ப்பளித்தது. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் மிதமிஞ்சிய காலதாமதத்தை காரணமாக கொண்டு தூக்கு தண்டனையை குறைக்கலாம் என்று கடந்த ஜனவரி 21ஆம் தேதிய தீர்ப்பில் தெளிவாக விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள், அதன் அடிப்படையில் கருணை மனு மீது முடிவெடுப்பதில் 11 ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது என்று தீர்ப்பில் கூறியுள்ளனர். This judgment is a very significant step forward in the battle against the death penalty. It's a very humane judgment. It has commuted the death penalties of these death sentences of these 3 prisoners on the ground of the inordinate delay of 11 years 4 months. ஜனாதிபதியின் அதிகாரத்தில் குறுக்கிட வேண்டும் என்ற விருப்பம் உச்சநீதிமன்றத்துக்கு அறவே இல்லை என்று கூறிய நீதிபதிகள், கருணை மனுக்கள் மீது கூடிய மட்டும் விரைந்து முடிவெடுக்கும்படி ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறும்படி மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர்.